ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வாழ்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவனின் நிழலிலே அடைக்கலம் புகுந்திருக்கிறவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆனந்த களிப்போடு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து சந்தோஷமாய் இந்த நாளை, அபிஷேகத்தின் நாளை நாம் ஆண்டவரை வரவேற்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. வாழ்க பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் நீங்கள் இந்த காலை பொழுதில் கூடி வந்து ஆண்டவரை இணைந்து துதிக்க நீங்கள் கிருபையோடு இருந்தது பெரிய ஒரு மாட்சிக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். காலையில் எங்களுடைய ஆஃபீஸ் ஆஃப் ரீடிங், குருக்கள் நாங்கள் வாசிக்க வேண்டிய அந்த ஆஃபீஸ் ஆஃப் ரீடிங் இருக்கிறது. அதை வாசித்து கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு அருமையான ஒரு வசனத்தை அந்த இடத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்தியோக்கு இஞ்ஞாசியார்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதர் ஒரு அருமையான வரிகளை இப்படியாக அவருடைய கடிதத்தில் எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, கூடி வந்து இப்படி நம்ம ஜெபிக்கும் போது, ஒருவர் தனித்தனியாக ஜெபிக்கிறது தனி ஜெபம் ஒன்று உண்டு. ஆனால் இந்த கூடி வந்து ஜெபிக்கிற ஒரு அருமையான காரியம் பிசாசுக்கு பெரிய பயத்தை கொடுக்குதாமா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலவிதமான வேர்ச்சூஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை இந்த இடத்திலும் இந்த உலகத்தில் அது நிறுவுவதற்கு இப்படிப்பட்ட கூடுகை ஜெபம், இப்படி நம்ம கூடி ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஸ்துதிக்கிற ஒரு காரியத்தில் பெரிய வல்லமை வெளிப்படுகிறது என்று அவர் தன்னுடைய கடிதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியில் அவர் எழுதின அந்த ஒரு காரியம் இன்றைக்கும் அது உண்மையான காரியமாக இருக்கிறார். அதே திருச்சபை கூடி வந்து ஜெபிக்கிற அந்த ஒரு காரியத்தை எல்லாம் உறுதிப்படுத்துகிறார்.
அதை 2 நாட்களாக என்னுடைய செய்தியிலே நான் முன்வைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், நாம் வெறும் கிறிஸ்தவர்களாக இருந்துவிடக்கூடாது, இன்னும் ஒரு சிறப்பான ஒரு படிக்கு நம்ம மேலே போகணும். கலாத்தியர் 6வது அதிகாரம், கலாத்தியர் 6:15 இறைவசனம். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே, புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, நீ விருத்த சேதனம் என்பது ஒரு அடையாளம். அது நம்ம இப்போ இல்லை, அது யூதர்களுடைய காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட். அதான் இப்போ எப்படி இது செய்யலாமா அது செய்யலாமான்னு ஒரு சில காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். மாதாவை வச்சுக்கலாமா, மாதாவை திருச்சபை விட்டு வெளியில் தள்ளி விட்டுடலாமா? நிறைய பேர் அவங்கள வெளியில் தள்ளு அப்படிங்கிறாங்க. மாதாவை வெளியில் தள்ளிடு, அவங்க உள்ளே வரக்கூடாது. கோயிலுக்குள்ளே இயேசுவோட அம்மாவுக்கே இடம் கிடையாது, நமக்கு தான் இடம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெரிய அறிவோடு பேசுவதாக பேசி கொண்டிருக்கிறாங்க. அது இப்போ இருக்கிற ஒரு கருப்பொருள். நிறைய பேர் பேசி சிந்திக்கிறது அது ஒரு பிரச்சனையாகவே மாதாவை மாற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி அப்போ விருத்த சேதனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தது. அதை வச்சு தான் பவுலடியார் அழகா சொல்றாரு, விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே, புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ நீங்க இந்த இடத்துல வந்து இந்த செய்திகள்லாம் கேட்கிற பொழுது, நான் போனேன் சிறப்பாக இந்த 3 நாள் கன்வென்ஷனில் நான் கலந்து கொண்டேன், இந்த 23வது ஆண்டு கன்வென்ஷனில் நான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறத விட, இந்த கன்வென்ஷன்ல இருந்து நீங்கள் ஒரு புதிய படைப்பாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஒரு புதிய படைப்பாய் மாறுறதுன்னா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் கையை எப்படி தான் நீட்டினேன் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் நிறையா நீட்டணும், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கோயிலுக்கு போவேன், அதுதான் என்னுடைய பேசிக் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போனால் நல்லாயிருக்கும். உடனே நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட முடியாது. அதுக்காக என்ன செய்யணுங்கிறத தான் இந்த இடத்துல நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களை நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ள ஒரு உறுதியான படைப்பாய் மாற்றிக்கொள்வது, புதிய படைப்பாய் மாற்றுவது. அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக பலரை மாற்றணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் கையை பிடிச்சி தூக்கிட்டு வரணும். யூதா புத்தகத்தில், யூதாவினுடைய அந்த ஒரு திருமுகத்தில் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது பாருங்க, யூதா திருமுகத்தில் அதில் ஒரே ஒரு அதிகாரம் தான், அதில் 23வது இறைவசனம் 22, 23 வாசிங்க. நம்ம என்ன செய்யணும், எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அங்கே எழுதி வச்சிருக்குது. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. எதுக்கு உங்ககிட்ட வாசிக்க சொல்லிட்டு இங்கே வாசிக்க சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நினச்சிப்பாங்க நான் வாசிச்சேனாக்க இந்த சாமியாரா ஏதோ ஒன்று வாசிக்கிறார் அப்படின்னு. நீங்கள் நினைக்கக்கூடாது, அது அங்கே இருக்கிறது தான் நாங்கள் வாசிக்கிறோம். பைபிளில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ அதை தான் வாசிக்கிறோம். அதனால தான் இருவர் வாசிக்க ஒருவர் வாசிக்க அதை நான் மறுமொழியாக பேசுகிறேன். அது ஒரு சாட்சியோடு கூட வாசிக்கப்படுகிறது. வாசிங்க. நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள், வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்திழுத்து காப்பாற்றுங்கள், மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாயிருங்கள், ஊனியல்பால் கரைபட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால மற்றவங்க அமர்ந்து இருக்கிறவங்க வந்தவங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு கேட்க வேண்டிய செய்தியை கேட்காம போயிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுது நீங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவராக இருக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவராக இருக்கிறோம், ஆனால் வெறுமனை கிறிஸ்தவராக இருந்தவங்க போதுமா அப்படின்னா இல்லை. பைபிளில் அழகான உதாரணங்கள் நிறைய ஆண்டவர் பேசிட்டார். ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குறாரு ஒரு அரசர், ஒரு மனுஷன், ஒரு தலைவன். பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணத்தன்னைக்கு எட்டி பார்க்குறான், ஒரு பையிலையும் காணும். கல்யாணத்துக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி எல்லாம் தயாராக இருக்குது, சாப்பிட ஆள் வரலை. உடனே என்ன செஞ்சான், உட்காந்து அவனே சாப்பிட்டானா? போய் வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு போய் வேலையாட்களை அனுப்பிச்சி விட்டு பத்திரிக்கை கொடுத்தவனெல்லாம் கூட்டிகிட்டு வாங்குறாரு. எந்த வீட்லையாவது செய்வாங்களா அப்படி?
நீங்கள்லாம் பத்திரிக்கை வச்சுவிட்டு இப்படி தான் ஒருத்தரையே கூட்டிகிட்டு வருவீங்களா? ப்ளீஸ் வாங்க, சோறாக்கி வச்சுருக்கேன், வீணா போய்ட்டு வந்து சாப்பிட்டாது போங்க அப்படி சொல்லுவோமா நம்ம? பாருங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் பைபிளில் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா கடவுள் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. போய் ஆளை விட்டு அனுப்பிச்சி விட்டாரு, அனுப்பிச்சி விட்டு கூட்டிகிட்டு வர சொன்னான். அப்படி என்ன சொன்னாங்க அவங்க? காரணம் சொன்னாங்க. நான் இப்போ தான் புதுசாக பொண்டாட்டி கட்டியிருக்கிறேன், என் மனைவியோட கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன், குயின்ஸ்லேண்ட் போகணுன்னு, பீச்சுக்கு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க காரணம் சொல்லிவிட்டான். சரி போய் தொலைடான்னு அடுத்த வீட்டு போய் கதவை தட்டினா, அடுத்த வீட்டுக்காரன் நான் இப்போ தான் ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன், 12 மாடு வாங்கி பூட்டி பார்க்கணும், அதெல்லாம் ஒழுங்காக ஓடுதான்னு, மாட்டை ட்ரெயின் பண்ணணும், அவன் எருமை மாட்டோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். பாருங்கள் காரணம், இன்னைக்கு எப்படிப்பட்ட காரணம்லாம் வருது பாருங்கள். அப்போது அந்த காரணமெல்லாம் சொன்னவங்களை எல்லாம் ஓரம் கட்டிட்டு அங்கே என்ன சொல்லப்பட்டது? ஃபைனலாக இந்த இந்த உதாரணத்துலேருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வெளியே போய் அங்கே உட்காந்துருக்கவங்களாம் கூட்டிகிட்டு வாடாங்கிறாரு. அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புக்கு தகுதியாக இல்லை. யார் அழைக்கப்பட்டவங்க? யாரோ ஒருத்தர் போல இருக்கு, பத்திரிக்கை கொடுத்துருக்கார் போல இருக்கு. கடவுள் நினைக்கக்கூடாது. நேற்றே நான் சொன்னேன் இல்லையா, தாயின் கருவிலையே நீ கேட்காம நம்ம என்னைய படைங்க ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பத்தில் வைங்கன்னு கேட்காம நம்மளை ஆண்டவர் படைச்சாரே. இதுதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிற இன்விடேஷன். ஹல்லேலூயா. அந்த இன்விடேஷனை வாங்கி வச்சிருக்கிறவங்கெல்லாம் தூங்காம சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்விடேஷன் வாங்காதவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஐயோ வாங்கலையாம்மா இன்னும்? ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா இல்லைங்களா? வாங்கிட்டீங்களா இல்லைங்களா? வாங்காதவங்கலாம் சொல்லுங்கன்னா இன்விடேஷன் வாங்காதவங்க தான் சொல்லணும். அதனால் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தான் இன்விடேஷன். நம்ம தான் இன்விடேஷனை வாங்கி வச்சுக்கிட்டு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கடவுள்கிட்ட. எனக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, வீட்டில் நிறைய துணி இருக்குது, ஆண்டவரே துவைக்கணும். வாங்கம்மா, அம்மாவுக்கு ஒரே கவலை, சாமிக்கு தண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே போகிறாங்க. இனிமேல் இவனுக்கு தண்ணியே வைக்கப்படாது அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. எல்லாம் நல்ல மக்கள். நிறைய பேர் நேற்று எல்லாம் நீங்கள்லாம் போயிட்டீங்க. இங்கே ஒரு 10 ஜீவன் உட்காந்து எல்லாம் தொடச்சி கழுவி தொடச்சி இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போச்சுங்க. ஆண்டவர் பார்த்துருப்பார் அவங்களெல்லாம். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இப்படிப்பட்ட நம்ம வெறுமனே நின்றுடக்கூடாது. ஒரு செயல்பாடு இல்லாத ஒரு நிலைக்குள்ளே நின்றுடக்கூடாது. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் தேடிக்கிட்டே இருக்கார். நான் உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன், நான் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கி வாங்கி நீ எல்லாம் முழுங்கி விட்டு ஆண்டவரே ஒன்றும் கொடுக்கல, நீ ஒன்றும் கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? என்னுடைய உறவுக்காரவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு அவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து குடி அமர்ந்தாங்க, வேற ஒரு ஊரில் இருந்து. அதனால நான் மனசுக்குள்ளே நானாக நினச்சிக்கிட்டேன், அவங்க பக்கத்தில் வந்திருக்காங்க, நம்ம தான் கொஞ்சம் நாளைக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணோம். அடிக்கடி போவேன், அடிக்கடி போய் அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டுலாம் வருவேன். ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அப்போது நான் கேட்டேன், நான் உங்களை பார்க்கலாம் வந்திருக்கிறேனே, உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் என்னை எத்தனை தடவை என்னுடைய சாமியார் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்ன, நீ என்னப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தங்கிற, நீ எப்போ வந்த அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. நான் சொன்னேன், உன் வீட்டு வாசப்படி கல்ல கேளு, அதை நான் வைத்த அந்த காலை வச்சு ஏறின அந்த படி சொல்லும் நான் எத்தனை முறை உன் வீட்டுக்கு வந்தேன் என்று. அப்போ பாருங்க, நமக்கு ஒருத்தர் வந்து செய்ததை செய்யலைன்னு சொல்லிட்டா எவ்வளோ கோவம் வருது நமக்கு. ஆனால் கடவுள் பாருங்க எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், என்னத்தை பண்ணிவிட்டாரு கடவுள், என்னத்தை பண்ணிவிட்டார், என்ன பண்ணணும், என்ன பண்ணலை அவர்? அழகை கொடுத்தாரு, அறிவை கொடுத்தாரு, ஆற்றலை கொடுத்தாரு, யோசிக்கிற திறனை கொடுத்தாரு. ஒரு சில பேர் ஆண்டவர் வந்து இயலாமையில் படைச்சிருக்கிறார், உடல் ஊனத்தோடு படைச்சிருக்கிறாரு. அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம. அப்போ எவ்வளவு ஆற்றல். ஒரு பையன் வந்து கேட்குறான் என்கிட்ட, நான் கோயிலுக்கு காணிக்க கொடுக்கும் 10ல் ஒரு பகுதி கொடுக்கணுங்கிறீங்க, நான் என்னத்துக்கு கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து உழைச்சி சம்பாதிக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா வேலை செய்கிற? ஐடி கம்பெனியில் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். குறைவாக சம்பாதிக்கிறவங்களாம் 500 1000லாம் கடவுள் கொடுத்துருவாங்க. இந்த நிறையா சம்பாதிக்கிறவங்க நிறையா கொடுக்கணும் பாருங்களேன். 10ல் ஒரு பகுதினா 100 ரூபாய்க்கு 1 ரூபா, 10 ரூபா சம்பாதிச்சா எவ்வளோ கொடுக்கணும்? 1 ரூபா கொடுக்கணும். 100 ரூபானா எவ்வளோ கொடுக்கணும்? 10 ரூபா கொடுக்கணும். 1000 ரூபானா 100 ரூபா. 1 லட்சம்னா அதுக்கு நிறைய பேர் சவுண்டே போடலை. இப்போ 10,000 ரூபா கொடுக்கணும். அந்த 10,000 ரூபா கொடுக்கணும் தான் மனசு வரா. 10,000 ரூபாய் கொடுத்து சாமியார் என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ணால் உனக்கு என்ன? நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கடவுளுக்கு எடுத்து வை.
அதனால பாருங்க, இன்னைக்கு கேள்விகள் எப்போ வருதுன்னா, இங்க பணம் நிறைய பெருகும் போது ஆண்டவர் கொடுக்கறது இவ்வளவு கொடுக்கணுமா, சாமியார் ஒழுங்கா இருக்காரா பார்க்கணும், சாமியார் வந்து கரெக்டா செய்யறாரா பார்க்கணும். என்னங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க கோயிலுக்கு வந்து சாமியார்ட்டெல்லாம், கோயிலுக்கு கொடுக்கறதில்ல. ஏன் யார் கேள்வி கேட்பாங்கன்னா, அவங்க நினச்சிக்கிறாங்க சாமியார் வந்து எல்லாத்தையும் தின்னு அப்படியே கொளிச்சு தின்னுட்டு போறாரு, நீ கொடுக்க வேண்டிய பணியை நீ செஞ்சிடணும், அவ்வளோதான். ஏழைகளுக்கு நான் எப்போதும் 10 பகுதியை பற்றி பேசும்போது அது வித்தியாசமாக பேசுவேன். அது ரெண்டாக பிரித்து, ஏழைகளுக்கு பாதி கொடு, சாமியாருக்கு பாதி கொடு. சாமியாருக்குன்னு சொல்லுகிற போது கோயிலுக்கு, கோயிலுக்குன்னு சொல்லுகிற பொழுது அதில் சந்தா, அதுலேயே உன்னுடைய உண்டியல் காசு எல்லாத்தையும் அதுலேருந்து எடுத்துக்கோ. அதெல்லாம் தனியாக இல்லை, அது உள்ளே தான் இருக்குது எல்லாமே. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற காசை சாமியார் கையில் கொடுத்துரு. என்ன அவர் ஃபாதர் டொனேஷனாக வச்சுக்கங்க. பாருங்க, அப்படின்னா கடவுளுக்கும் செய்கிறோம், ஏழைகளுக்கும் செய்கிறோம். அது 10 பகுதியை பற்றி பேசும்போது பேசுறது. அப்போ அந்த பையன்கிட்ட நான் சொல்லி விலைக்கு சொன்ன பொழுது அவன்கிட்ட கேட்டது தான், நீ என்னப்பா வேலை செய்கிற? கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்பேன். என்ன வேலை? காலையிலேருந்து சாயந்தரம் ப்ராப்ளம் சால்விங் தான். அப்போ நான் கேட்டேன், கடவுள் உன்னை நல்லா படைச்சிருக்கிறாரு, இந்த கையெல்லாம் வச்சு வேகமாக டைப் அடிப்பேன் அப்படி தானே அப்படின்னு. ஆமாம் ஆமாம். நான் சொன்னேன், ஒரு மூளையில் லைட்டாக ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட்டை போட்டாருன்னா, இந்த கை இப்படி போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு. நிறைய பேர் இப்படி பிறந்திருக்காங்க இல்லையா, கை ஊனத்தோடு பிறந்திருக்காங்க. உன்னுடைய கை அப்படி ஒரு ஊனமாக பிறந்திருந்தா நீ என்ன செய்வ? ஒரு மூளையில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அதனால உன்னால் யோசிக்க முடியல. இன்னைக்கு எனக்கு கம்ப்யூட்டர் மூளை கிடையாது, உனக்கு இருக்குது. ஏன்? உனக்கு அந்த அறிவு ஆண்டவர் கொடுத்தாரு, எனக்கு அதை கொடுக்கல. எனக்கு வந்து ப்ராப்ளம்லாம் இந்த இதில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எனக்கு வரமாட்டேங்குது, உனக்கு வருது. ஏன் வருது? அப்போ உனக்கு அந்த மூளையை கடவுள் கொடுத்துருக்கிறார், உனக்கு அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறான்னா அது உனக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஆற்றல் அல்ல. உன் வழியாய் ஆண்டவர் அங்கே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அந்த திட்டத்தை நீங்க அறியணும். அழகை கொடுத்தாரு, அறிவை கொடுத்தாருன்னா அந்த அழகை வச்சு நீ என்ன பண்ற? பேசக்கூடிய ஆற்றலை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னா நான் இந்த பேச்சை வச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கா? ஒரு குருவானவராக மாறிட்டேன். நான் குருவானவர்னா நான் இறைவார்த்தையை தான் அறிவிக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தையை வச்சு நல்லா பேசி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய லாபத்தில் கடவுளை கண் மறந்துடக்கூடாது. இப்போ பாருங்க, கடவுளுடைய கிருபைகளை எல்லாம் இப்படி தான் யோசிச்சு பார்க்கணும். அப்போ கடவுளுக்கு நம்ம என்ன செய்யணும்? செயல்பாடு. அதுதான் வந்து யாக்கோபு திருமுகத்தில் 2:22 வாசிங்க. யாக்கோபு 2:22, நீ இறைவார்த்தையை கேட்டு கேட்டு ஏமாந்து போயிடாத. யாக்கோபு 2:22. மன்னிக்கணும், நான் தான் தப்பா சொல்றேன்னா, இறைவார்த்தையை கேட்டு அதுபடி ஏமாந்து போயிடாதீங்க. சாரி, மன்னிக்கணும், 1:22. மன்னிக்கணும் அக்கா, 1:22. இறைவார்த்தையை கேட்டு அதை கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க, அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் இருங்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களாக நீங்கள் மாறணும். இதுதான் இறைவசனம் சொல்லுங்க. 2:26, உயிரில்லாத உடல் போல, உயிரில்லாத உடல் செத்தது போல செயல்கள் இல்லாத உடல் ஆத்மாவும் நம்பிக்கையும் செத்து போனது தான். அதனால நாம ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னு இந்த 2 நாள்ல நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. குழம்பி போயிடாதீங்க. என்னமோ நிறைய சொன்னாங்கப்பா, ஒண்ணுமே விளங்கல அப்படின்னு நீங்க போகும்போது குழம்பி போயிடக்கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். அப்போ ஆண்டவருக்காக நான் என்ன செய்யறேங்கிறத இந்த நாட்களில் யோசிச்சு பார்க்கணும். வருஷத்துல 10 பிச்சைக்காரனுக்கு சோறாக்கி போட்டுட்டா என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அதை விட பெரிய பாவம் ஒண்ணுமே கிடையாது. வீட்டில் தவசம், இந்த கிறிஸ்மஸ்ஸு, இந்த லென்ட்டு சீசன், தவக்காலம் இப்படியெல்லாம் வரும்போது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க 10 பிச்சைக்காரனுக்கு சோறாக்கி போட்டால் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை, அது ஒரு இறக்க செயல் தான். அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்யணும்னு இல்லை. கண்களை திறந்து பார்த்து பாப்பரசர் சொல்லியிருக்கிற அந்த உடல் சார்ந்த உதவிகளில் முதல் உதவி என்ன? உணவில்லாதவருக்கு உணவு கொடுங்கள், பசியாக இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க. அப்போ பசியாக இருக்கிறவங்க யாருன்னு நம்ம தேடி பார்த்து உணவு கொடுக்கணும். ரோட்டு ஓரமாக உட்காந்துருக்கிற பிச்சைக்காரனுக்கிட்ட போய் நீ பசியாக இருப்பேன் இந்த சாப்பிடுன்னு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அது வேற. பிச்சைக்காரங்களை சோறு போடுறது. இன்றைக்கெல்லாம் பிச்சைக்காரங்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை. நான் எங்கள் பிஷப் ஹவுஸ் பக்கத்தில் வெளியில் வரும்போது எனக்கு கொஞ்சம் 10 பேர் அங்கேயே பர்மனெண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடம் நல்ல இடம். ஏன்னா 3 வேளையும் சாப்பாடு வந்துடும். டீ விற்கிறவன் அங்கேயே வந்து 5 ரூபாய்க்கு டீ கொடுத்துட்டு போயிடுறான். பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு பிழைப்பு பார்த்தீங்களா? நான் கூட வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பேன், ஒரு சில நேரத்தில் சோறு கிடைக்காது எனக்கு. அப்போ தான் நான் நினைப்பேன், வாசப்படியில் உட்காந்துருந்தாலும் 3 வேளையும் சோறு போட்டிருப்பாங்களே அப்படின்னு. ஒருத்தர் வந்து ஒரு நாள் அந்த வழியை கிராஸ் பண்ணும்போது பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் டீ ஹாஸ்பிட்டலில் வந்து உணவு கொடுக்க வந்திருக்கிறாரு.
அவர் வச்சுக்கிட்டு பொட்டலத்தை வச்சுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரர்கிட்ட கேட்குறாரு, சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அவன், என்ன சோறு? வந்தவர் அவ்வளோ தாழ்ச்சியா, சாம்பார் சோறு. சாம்பாரா? சரி சரி கொடுத்துட்டு போ. அவங்களுக்கு அந்த இடத்துல நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய கிடைக்குது. பிரியாணி, இவன் சாம்பாரை கொண்டு வந்திருக்கிறானே அப்படின்ட்டு அவ்வளோ கேவலமாக அந்த சாப்பாடை வாங்குறது. கிராமத்தில் நான் இருக்கும்போது ஒரு பாட்டியம்மா சொல்லுவாங்க, நாளான்னைக்கு மாமனாருக்கு தவசம் சாமி, 10 பிச்சைக்காரனுக்கு சோறாக்கி போடணும், வருஷம் வருஷம் செஞ்சுட்டோம் சாமி, இத்தனை வருஷமாக செஞ்சுருக்குறோம், பிச்சைக்காரங்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க சாமி அப்படின்னு ரொம்ப ஃபீலிங் அந்த அம்மாளுக்கு. நான் சொன்னேன், ஒரு ஆட்டோவில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் எங்கெங்கே பார்க்க, அப்படி செய்யக்கூடாது சாமி, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இலை போட்டு சோறு போடணும், அதான்மா, அதான் ஆசீர்வாதம். அந்த அம்மா புதுசாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரிம்மா, அப்போனா ஒரு வேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. வேன் எடுத்துகிட்டு போய் 10 பிச்சைக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டு கையில் 50 ரூபா டிப்ஸ் கொடுத்து கொண்டு இறக்கி விட்டுறணும் ஸ்பாட்டில், இல்லைன்னாக்கா பிரச்சனையாகி போயிடும். ஐயோ எங்கள் சாமி அப்படிலாம் செய்யுது, பாப்பா என்ன செய்யறதுன்னு தெரியல, இத்தனை வருஷம் செஞ்சு விட்டேன் சாமி, இந்த வருஷம் நிப்பாட்டக்கூடாது, எப்படியாவது பண்ணி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி போன அம்மா என்னைய திரும்பி பார்த்து, சாமி நாளான்னைக்கு நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு ஒரு பிச்சைக்காரனை புக் பண்ணி வைக்கிதாம்மா. இவ்வளோ சொன்ன தாய்க்கு நம்ம நல்லது சொல்லணுமேனு, அம்மா 10 பிச்சைக்காரன் கிடைக்கலேன்னு நீ உசுரை விட்டுறாத, ஒரு சாமிக்கு சோறு போட்டால் 10 பிச்சைக்காரனுக்கு போட்ட மாதிரி போ அப்படின்னு. ஏன்னா ஊரையே மேய்க்கிறோம் இல்லையா? தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. நம்ம ஒரு சில இறக்க செயல்களை மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இதுதான், இது செஞ்சால் போதும் போ. இன்றைக்கெல்லாம் அந்த முதியோர் இல்லங்கள் எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக போகுங்க, அதெல்லாம் போகவே கூடாதுன்னு நான் சொல்லலை. நல்ல நல்ல காரியங்கள், அதை நம்ம விடக்கூடாது. உதவிகள் கண்டிப்பாக செய்யணும். நம்ம உதவிகளை வச்சு தான் நிறைய முதியோர் இல்லங்களும் அநாதை இல்லங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் அதிகமாக ஒரு படி நம்ம ஆழமாக போகணும். என்னென்னா, யாருக்கு பசிக்குதுங்கிறத நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கணும், கண்ணை மூடிக்கக்கூடாது. இந்த ஊதாரி, இந்த லாசருடைய அந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? பெரிய பணக்காரன், ஏழை லாசர். அந்த ஏழை லாசரை அவன் என்ன பண்ணான்? பெரிய பணக்காரன் பைபிளில் எங்கேயாவது நல்லா வாசிச்சு பாருங்க. எட்டி உதைச்சானா? பிச்சைக்கார பையலன்னு விரட்டினானா? நாயை விட்டு கடிக்க விட்டானா? இன்னைக்கு சாமியார் போனாலும் நாயை அவுத்து விட்டுறாங்க. அடிக்கடி என்ன அங்கிட்டு வாராரு, நாயை அவுத்து விட்றா அப்படின்னு. அதனால இவன் எதுவுமே செய்யலை பாருங்க, அவன் எதுவுமே செய்யலை. அவன் பேசாட்டு உட்காந்துருந்தான். மிஞ்சி போனதை தூக்கி அங்கிட்ட கொண்டு போடுறான், அவன் தின்னுட்டு போகிறான் அப்படின்னா அவங்க போட்டாங்க. அவனும் தின்னான், நாயும் தின்னுச்சு. நாய்க்கு பத்தாத போது இவன் உடம்புலேருந்து வர அந்த இதை நக்கிக்கிச்சு. பாருங்க எவ்வளோ அந்த டிபிக்ஷன், அந்த காட்சியை எப்படி அந்த நற்செய்தியாளர் எப்படி விவரிக்கிறார் பாருங்களேன். அப்போ இவன் ஒன்றுமே செய்யலையே, அவனுக்கு எதிராக ஒன்றுமே செய்யலையே, எட்டி உதைக்கலை, அவனை விரட்டலை, ஒன்றுமே செய்யலை. அவன் பேசாட்டு அவன் இடத்துல கிடந்தான், இவன் பேசாட்டு இவன் உட்காந்துருந்தான். அப்போ என்னதான் பிரச்சனை? செத்து போனால் ஒரு சொட்டு தண்ணிக்கு ஆண்டவர்கிட்ட கெஞ்சினான். அவருடைய லாசருடைய கையில் எவன் வெளியில் நாத்தம் எடுத்து கிடந்தானோ அவன் விரல்ல கையில் கூட இல்லை, விரல்ல ஒரு சொட்டு தண்ணீரை என் வாயில விட சொல்லுங்க. ஏன் நற்செய்தியாளர் இவ்வளோ ஷார்ப்பாக எழுதி வச்சிருக்கிறாரு? அங்கே என்னதான் பிரச்சனை? இந்த பெரிய பணக்காரனுடைய பிரச்சனை என்ன? கண்ணை திறந்து பார்க்கல. அவன் தன்னுடைய அயலான், பக்கத்தில் இருக்கிற அந்த அயலான் எப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கிறான் என்பதை காண மறுத்த கண்கள். அதனால தான் அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணிக்கு கூட வழி இல்லாத அந்த ஒரு நிலை. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இதுதான் விஷயம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக இருக்கணும்னு நாங்கள் 3 நாட்களாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியினுடைய அபிஷேகத்தை பற்றி ஃபாதர் எட்வர்ட் பேசுவார். ஆவியானவர் யாருன்னு. அப்போ இந்த ஆவியானவர் ஒருத்தருக்குள்ளே வராரு அப்படின்னா அவருடைய முதல் பணியே என்னன்னாக்கா மற்றவருக்காக உன்னை செயல்பட வைக்கிறது. இதுதான் ஆவியானவருடைய வருகையின் அடையாளம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்தவங்களுக்காக நீ ஏதாவது நல்லது செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு கடவுளேன்னு கையை தூக்குனீங்கன்னா ஆவியானவர் ஒன்று அனுப்பிச்சிருவார். கடவுள் நீ வாக்குறுதி கொடுக்கணும் கடவுளுக்கு, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய நினைக்கிறேன், என்னைய பயன்படுத்துங்கன்னு நீ கையை தூக்கணும். ஆண்டவருக்கு நீ ஒப்புதல் கொடுக்கணும். நீங்க அவருக்கு அடிமையா மாறினீங்கன்னா அவர் உன்னைய பயன்படுத்துவார். அடிமையா இல்லை, தன்னுடைய ஸ்வீகார பிள்ளைகளா உன்னை பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், உன்னை அடிமைகளா இல்ல சகோதர சகோதரிகளாக நான் உன்னை கூப்பிட்டு இருக்கிறேன்னாரு. ஆகவே ஆண்டவர் உன்னை பயன்படுத்தணும்னா நீங்க முதல்ல வேர்டு கொடுக்கணும். வாலிப பிள்ளைகளா இருக்கிறீங்களா, வயது வந்தோரா இருக்கிறீங்களா, குடும்பத்தை வழிநடத்துகிற தாயா தந்தையா யாரா இருந்தாலும் நீங்கள் வார்த்தையை கொடுக்கிற பொழுது ஒன்றுமில்லாத உன்னை வைத்து ஆண்டவரால் ஏதாவது செய்ய முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பாடுங்க.
அடிமை. ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. எல்லாரும் சொல்லணும், இது ஜெபம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். பாடுங்க. என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழுகின்றீர். சொல்லுங்க. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழுகின்றீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம அடிமையா நம்மளை ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான், அன்னை மரியாதை ஒப்பு கொடுத்தாங்க, அடிமைன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அடிமையா இல்லை, அவங்களை எப்படி உயர்த்தினாரு? கடவுளுக்கு தனக்கே தாயா வச்சுக்கிட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ அந்த அடிமையினுடைய நிலைக்கு உன்னை தாழ்த்துகிற பொழுது ஆண்டவர் உன் மேல காலை வைக்க மாட்டாரு, உன்னை தூக்கி அவர் தலையில வச்சுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். அவருடைய மணி மகுடமா, அரசருடைய மணி மகுடத்தை போல நீ அவருக்கு இருப்ப. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுக்கு மாட்சியும் மகிமையும் கொடுக்கக்கூடியதா மாறுகிற பொழுது அவர் நம்மளை மகிழ்ச்சி அடைகிறார். ஆகவே இந்த நாட்கள்ல இந்த கன்வென்ஷனுடைய நிறைவு எங்க இருக்கும் அப்படின்னா, இங்க வந்திருக்கிற நீங்க இந்த செய்திகளை கேட்டு நான் ஆண்டவருக்கு ஒரு ஊழியனா வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமையா நான் மாறுவேன் அப்படின்னு நீங்க எங்க கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க வெளியில போய் நீங்கள் இருக்கிற இடத்துல கரம் உயர்த்தி, ஆண்டவரே இந்த செய்திகளை நான் கேட்டேன், ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி நீங்க கரம் உயர்த்தி மன்றாடுனீங்கன்னா அந்த இடம்தான் இந்த நற்செய்தி பெருவிழாவினுடைய வெற்றி. கரம் தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்தும். நல்லா தட்டுங்க, கடவுளுக்காக தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, 1 தெசலோனிக்கர் எழுதப்பட்ட முதல் திருமுகத்துல 5வது அதிகாரம், தெசலோனிக்கர் முதல் திருமுகம் 5வது அதிகாரம், 5வது அதிகாரம் தான் சொன்னேன், இன்னும் வார்த்தையே சொல்லல. 5வது அதிகாரம் 19வது இறைவசனம். வெரி குட். சரி, இப்ப நான் வாசிக்கிறேன். தூயாவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம், அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம கடவுள் நம்மளோட போடுற கான்ட்ராக்ட். பவுலடியாருடைய வாயிலிருந்து சொல்லியிருக்கிறாரு. பைபிள்ல இன்னும் நிறைய பேருடைய வாயிலிருந்தெல்லாம் சொல்லி யாக்கோபு வழியா சொன்னாரு. இன்னைக்கு பவுலடியார் வழியா தெளிவா பேசி இருக்கிறாரு. அந்த செய்தியை நான் உள்வாங்கி என் வாயிலிருந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க மாறிக்கொண்டு நீங்க என்ன செய்யணும்? இந்த செய்தியை பிறருக்கு அறிவிக்கணும். ஹல்லேலூயா. இதை அறியாதபடி யாராவது வருவாங்க, நான் என்ன செய்யணும்னு தெரியல, அப்ப இதை நீங்க சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. நீ எதை கற்றுக்கொண்டாயோ அதை பிறருக்கு நீ கற்பிக்கணும். தேவ பிள்ளைகளை, இதுதான் ஆண்டவருடைய ஆவல். ஆகவே தான் சொல்லி இருக்கிறோம், நம்ம கடவுள் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். பாருங்க, திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம சும்மா பிறக்கல, திட்டம் இருக்கிறது. எடுத்து வாசிச்சு பாருங்க. திருத்துதர் பணி 20:27 ஆண்டவர் பாருங்க திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தை அறிவிக்கிறாரு, நமக்கு தெரியப்படுத்துறாரு. திருத்துதர் பணி 20:27 கடவுளின் திட்டம், எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளார். உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, திட்டம் எதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லாம விட்டுடல. அப்ப திட்டம் என்பது ஒன்று கடவுள் படைச்சு பிளான் பண்ணி மேல வச்சுக்கல, அவர் அறிவித்திருக்கிறாரு, அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. மனுஷங்களுக்கு, இறைவாக்கினர்களுக்கு வெளிப்படுத்தினாரு.
புதிய ஏற்பாட்டுக்குள்ள கடவுளுடைய திரு தூதர்களுக்கு அதெல்லாம் வெளிப்படுத்தினாரு. அவர் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை தான் இங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால தான் சொல்றோம், நீங்க பைபிள் படிங்க. ஆண்டவர் என்ன விரும்பினாருங்கிறத பைபிள் உனக்கு சொல்லும். அப்படி பைபிள் சொல்லுகிற பொழுது நீங்க அதை உள்வாங்கி நீங்க ஆண்டவருக்குள்ள போகிற போது ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துவாரு. அப்போ நீங்க ஆண்டவருடைய திருவாய் வளர்ந்து நீங்க ஆண்டவருக்கு வாயாக இருந்து ஆண்டவருடைய செய்தியை அறிவிப்பீங்க. அப்போ ஆண்டவர் மகிமை உங்களிடம் வெளிப்படும். எடுத்து வாசிங்க ரோமையர் 9:13. ரோமையர் 9:13. இதிலிருந்து கடவுள் மனிதரை தெரிந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. இத்திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின்படி அன்று, அழைக்கும் கடவுளுடைய செயல்களின்படியே நிறைவேறுகிறது என்பது தெளிவாகிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இதிலிருந்து கடவுள் மனிதரை தெரிந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. கடவுள் ஒவ்வொருத்தரையும் தெரிந்தெடுத்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறாரு. இங்க வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுக்கு அருமையா சொல்றாரு. ஏதோ ஒரு திட்டத்தை உன்னை வச்சு நான் செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன், உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆவியின் வல்லமை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அதை ஆண்டவர் நீங்களே உணராதபடி இருக்கிற போது ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இங்க ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அபிஷேகம்னு நான் முதல் நாளே சொல்லி இருக்கிறோம். அபிஷேகம் வாங்கியிருக்கீங்களா இல்லைங்களா? அபிஷேகம் வாங்கினவங்களாம் கை தூக்குங்க. ஞானஸ்தானம் வாங்கினவங்களாம் கை தூக்குங்க. கை நிறைய தூக்குது. இதுதான் அபிஷேகம்னு சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். அதனால நான் விளக்க சொல்லிட்டேன் ஏற்கனவே, அதனால திருப்பிலாம் சொல்ல மாட்டோம். ஞானஸ்தானத்தை தான் அபிஷேகம்னு வெளியில இருக்கிற சபக்காரங்க சொல்றாங்க. அதனால உங்க வீட்டுக்குள்ள கதவை தட்டி நீ அபிஷேகம் வாங்கிட்டியான்னா நீங்க அப்படியே தொடரடிங்க நிக்க கூடாது. நீ 30 வயசுல வாங்கின, நான் குழந்தையா இருந்த போதே ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணிட்டார், போங்க சார் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு, பிரதர் ப்ளீஸ் கெட் அவுட். அவ்வளவுதான். நின்று பேசாத, ஏமாந்துருவேன். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, சத்தமாய் பேசு. உன் வீட்டுக்குள்ள யாராவது பைபிளை தூக்கிட்டு வந்துட்டா நீ உன்னை தகுதி உள்ளவனாக்கி கொண்டு பேசு. ஆண்டவர் இயேசு உன் தலையிலே தண்ணீர் ஊற்றி உன் தலையிலே கிறிஸ்மா என்கிற அபிஷேகத்தின் எண்ணெயை வைத்த பொழுது ஆண்டவர் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். குருவுக்குரிய நிலையில நீ இருக்கிறங்கிறத மறந்துடாத. குருவானவர்கள் தான் அறிவிக்கணும், நம்ம அதை கேட்கறதுக்கு தான் உட்கார்ந்துருக்கோம். இல்ல, அந்த காலம் கடந்து விட்டது. நீ பேசணும். உன்னை தேடி வருகிற ஆண்டவரை அறியாத பிள்ளைகளிடத்துல நீ பேசணும். ஆண்டவர் எதிர் கிறிஸ்துவை உன்னிடத்திலே கிறிஸ்துவாக பரிணாமம் செய்து உன்னிடத்திலே அறிவிக்க வருகிற மற்ற சகோதர சகோதரிகளை பார்க்கிற பொழுது நீங்க பேசணும். நீ வாய் மூடிக்கிட்டு இருந்தீன்னா கல்லு கூட ஆண்டவர் பேச வைப்பார். எவ்வளவு அசிங்கம்! நாம பேசக்கூடிய நம்ம கடவுளுடைய கிருபையான காரியங்களை பேச வாய் வராததுனால, மனசு வராததுனால, நாம வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால கடவுள் என்ன செய்யறாரு? கற்களை கூட எந்திரிச்சு பேச வைப்பார். இன்னைக்கு கல்லெல்லாம் பேசுது, தெய்வங்களா மாறுது. அதனாலதான் சொல்றோம், நீ பேசு, அதெல்லாம் வாயை மூடிக்கும். பிரைஸ் தி லார்ட். பேசுறேன்னு சொல்லுவங்களாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. பேச முடியாது, ஹல்லேலூயா. பரவாயில்ல, என்ன எல்லாம் உற்சாகத்தில் தான் சொல்லிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை, மன்னிச்சிரும். பேச முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட என்ன எல்லாரையும் பேச வைப்பார், பயன்படுத்துவார் கடவுள். பாருங்க, ஒரு முறை நான் சென்னையில், நான் தியாலஜி இங்கே தான் படித்தேன், பூந்தமல்லியில். அப்போ இங்கே நுங்கம்பாக்கத்தில் என்னுடைய மினிஸ்ட்ரி, அங்கே த்ரீசாஸ் சர்ச் இருக்குது. அந்த த்ரீசாஸ் சர்ச்சில் தான் எனக்கு 1 வருஷம் களப்பணி. ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு அங்கே போயிட்டு வேலை செய்யணும். அப்போ டிஎம்எஸ்ன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. அந்த டிஎம்எஸ் ஸ்டாப்பில் இறங்கி நேராக நடந்து லெஃப்டில் அப்படி திரும்பினீங்கன்னாக்கா நேராக அது எங்கே கொண்டு விட்டுரும்? கோயில் செல்ல மேரிஸ் இல்லையா? ஏங்க சாமியாரை பார்த்தா செல்ல மேரிஸ் போன மாதிரியா இருக்கா? செல்ல மேரிஸ் போயிருந்தா நான் யாக்கு அங்கே வாரேன். அப்படியே நேராக போனீங்கன்னா நுங்கம்பாக்கம் சர்ச்சில் கொண்டு போய் விட்டுரும். அது அந்த ஓரத்தில் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அந்த அந்த லொக்கேஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பாவம், அக்காவுக்கு ஸ்டெல்லா மேரிஸ் லொக்கேஷன் தான் தெரியுது. அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுக்கா, ஸ்டெல்லா மேரிஸ்.
அப்போ பாருங்க, ஒரு முறை நான் வந்து நான் ரெகுலராக போகிற வழி தான் அது. நான் எப்போதும் பாம் குரோவில் இறங்கி அப்படி போவோம். அந்த 25Gயில் வந்தால் பக்கத்தில் போயிடுவேன். பஸ்ஸு அங்கே பஸ் கிடைக்கலன்னா இந்த பஸ்ஸில் ஏறி இன்னொரு பஸ்ஸில் ஏறி இங்கே வந்து இறங்கி இப்படி போவேன். இந்த 2 பக்கமும் எனக்கு பழக்கப்பட்ட வழி. அப்போ ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன், இப்படி நடந்து இறங்கின உடனே பஸ் எடுத்து பையை வச்சுக்கிட்டு நம்ம சாட் போயிட்டு இருந்தேன். லெஃப்ட்டு திரும்பி நம்ம சாட்டை நடக்கணும் நேராக, எங்கேயும் நிற்க தேவையே இல்லை எனக்கு. ஆனால் பாருங்கள், அன்னைக்குன்னு பார்த்து அந்த அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு நான் நிற்கிறேன். அது 6 வழிச்சாலை. அது எப்படின்னா அங்கிட்டு 2 ஒரு வழி, அங்கிட்டு 2 வழி, இங்கிட்டு 2 வழி. அப்போ 6 இந்த ரோடு தான் வந்து அந்த 6 ரோட்டுக்கும் சைடு ரோடு. அதனால் அங்கிருந்து வரக்கூடிய எந்த வாகனமும் இது வழியாக தான் போகணும். அப்போ இந்த சிக்னல் முடிஞ்சிச்சுன்னா இந்த சிக்னல், இந்த சிக்னல் முடிஞ்சால் இந்த சிக்னல். அதனால் இந்த ரோடு எப்போவுமே பிஸியாகவே இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு அம்மா நடுவில் ரோட்டில் பாயுதுன்னா என்ன, கிராஸ் பண்ணுறதுக்கு பார்க்குது. நான் போய் எதுக்கு அங்கே நின்னுன்னு எனக்கே தெரியல. நானும் போய் பையை வச்சுக்கிட்டு நிற்கிறேன். கொஞ்ச நேரம் நின்றுட்டு இந்த அம்மாவை பார்க்குறேன். இந்த அம்மா ஒன்றும் சாதாரண ஒரு அம்மா, ஒரு பழைய உடை, தலை சீவில் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. பார்த்தா இங்கே வேலை செஞ்சுட்டு வர்றதை போல் தெரியுறாங்க. அந்த அம்மா கிராஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. நான் பார்த்துட்டு, அம்மா இன்னம்மா உளுந்துருவ போல இருக்கு, வண்டிக்காரன் எவ்வளோ வேகமாக வரான், இருமா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அந்த கேப்பில், அந்த ஃப்ரிக்ஷன் ஆஃப் சைனில் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடி போய் அங்கிட்டு 2 ரோடையும் தாண்டி விட்டுட்டேன். விட்டுட்டு 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சு போகிறேன். அப்போ தான் மூளை வேலை செய்யுது. நம்ம ஏன்டா அங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு. அப்போ தான் மூளையே வேலை செய்யுது. நம்ம எந்த சைடு வரோம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே ஓரமாக நின்றுட்டேன். நம்ம மென்டலாக போயிட்டோமா, என்ன யோசிச்சுக்கிட்டு வந்தேன். நான் இப்படி மறந்து போய் இவ்வளோ ரோடை ஒரு 5 நிமிஷமாக நின்று கிராஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. மூளை வேலையே செய்யலை. அப்போ தான் ஆண்டவரே எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், உன் வேலை முடிஞ்சிருச்சு, வந்த வழியே திரும்பி பார்த்துட்டு போ, கேள்வியெல்லாம் கேட்காத, உன்னைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் அந்த அம்மாவை பார்க்க, அந்த அம்மாவை காணோம். அது ரொம்ப நன்றிப்பா, நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டு போயிடுச்சு. அதனால தான் நல்லா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த அம்மாவுக்கு கடவுள் உதவி செய்ய நினைச்சிருக்கிறாரு. அதுக்கு என்னைய பயன்படுத்திக்கிட்டார், அவ்வளோதான். இதை ஆண்டவரோடு பேசும்போது அவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு. இப்படி உன்னையும் எல்லாரையும், எங்க இருக்கிற எல்லாரையும் கடவுள் ஏதோ ஒரு வகையில பயன்படுத்திட்டே தான் இருப்பாரு. நாம கடவுளுக்குரிய அந்த பயன்பாட்டுக்குரிய ஒரு படைப்பா நிக்கிறோமாங்கிறத நாம அப்பப்ப சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், நம்ம வெறுமனே ஆண்டவருக்கு ஒரு கோயிலுக்கு போனோம் வந்தோம் நின்றுடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிச்சேன், நல்லா இருக்குது, சந்தோஷமா இல்லை. ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய, அப்போ திட்டம் ஒன்று வகுத்து வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த திட்டம் எனக்குன்னு என்ன இருக்குது, அதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இங்க எல்லாருமே ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க. குழந்தையா இருக்கிற பொழுதே உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டாயிற்று. உறுதி பூசுதல் என்கிற அருட்சாதனத்துல பிஷப் வந்து என்ன செய்யறாரு, அந்த ஆவியை உனக்கு உறுதிப்படுத்துறாரு. நீ பெற்றுக்கொண்டது புதுசா கொடுக்கல, அவரு ஆவியை உறுதிப்படுத்தினார். அப்ப என்ன செஞ்சார், உங்களுக்கு சிலுவை போட்டு கண்ணத்துல ஒரு அரை பரார்னு விட்டாரு. அப்படியா, மெதுவா தட்டுவார். எதுக்குன்னா அது உறுதிப்படுத்துவதனுடைய அடையாளம். அவ்வளவுதான். உனக்கு வந்துருச்சு, ஆவியானவர் உங்ககிட்ட இருக்கிறார், போய் வேலையை செய், ஓடிப்போம் அப்படின்னு தட்டி விடுவார். அப்ப பாருங்க, குழந்தையா இருக்கிற பொழுது நமக்குள்ள வந்த ஆவியானவர் ஒரு கொடையோட வந்திருக்கிறார். ஆவியானவர் சும்மா வர்றதில்லை. ஆவியானவர் எங்கே பொழியப்படுகிறாரோ அப்போ அவருடைய அந்த கொடை ஒன்று, அவருக்கு வரம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. ஒருத்தருக்கு இறைவாக்கு உரைக்கிற வரம், ஒருத்தருக்கு பரவச பேச்சு பேசுகிற வரம், ஒருத்தருக்கு பேயை ஓட்டுகிற வரம், ஒருத்தருக்கு குணமளிக்கிற வரம். இப்படி ஆவியானுடைய வரங்கள் 1000 கணக்கில் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சிலருக்கு அரசியல் மைண்டு இருக்கும், நல்ல பொலிட்டிக்கல் மைண்டு. எதுக்கு அந்த மைண்டு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு? நீ அரசியலுக்குள்ள ஏதாவது வேலை செய்யணும், அரசியலை நீ வந்து சந்திக்கணும், சரியான நிலையில மக்களை நீ பயன்படுத்தணும், பண்படுத்தணும், மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப தலங்களை நீ பயன்படுத்தணும். பங்கு தலம்ன்ற ஒன்று இருக்கிறது இல்லையா? பங்கு சாமியாட்ட சொல்லி, ஃபாதர் ஒரு சின்ன மீட்டிங் போடுங்க, அரசியல் மீட்டிங், நம்ம பேசுவோம் அப்படின்னு நீங்க சொல்லணும். இன்னைக்கு அரசியல் அறிவு அற்ற மக்களாக நம்மெல்லாம் நிக்கிறோம். அரசியலுக்குள்ள போனா பாவம் என்று நினைக்கிறோம். யார் சொன்னா? நாம வெளியில நிக்க 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 ஆவியானவருடைய செயல்பாடு அந்த இடத்துல இல்லாதபடி நிக்கிறது. ஆவியானவருடைய செயல்பாடு அங்க உள்ள வரணும்னா ஆவியினாலே நிரம்பப்பட்ட பிள்ளை நீ அங்க இருக்கணும். ஹல்லேலூயா. பெண்கள் வரக்கூடாதுன்னு இல்லை, பெண்களும் வரணும், ஆண்களும் வரணும், குருக்கள் வரக்கூடாது. அரசியலுக்குள்ள நாங்க பேசக்கூடாது, ஆலயங்களில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அரசியலுக்குள்ள நாங்கள் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல நிக்க கூடாது குருக்கள். ஆனா நீங்க நிக்கலாமே, நீங்க இருக்கலாமே.
அப்ப ஒவ்வொரு தளம் ஆவியானவர் எல்லா தளத்திலையும் வேலை செய்கிறார். நன்மையான தலங்கள் எல்லாத்திலையும் வேலை செய்கிறார். அப்ப நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆவியின் வரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த வரத்தை நீங்க பயன்படுத்தணும். முதல்ல பயன்படுத்தணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு ஆண்டவர் இந்த வரம் கொடுத்திருக்கிறார்னு எனக்கு தெரியும் ஃபாதர் அப்படி சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 பாருங்க, ரொம்ப கம்மி. வெரி குட், பரவாயில்ல. நீங்க மற்றவங்க எல்லாம் உண்மையை சொல்லியிருக்கிறீங்க. இதை அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த கன்வென்ஷன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த சாமியார் சொல்லிட்டாரு ஏதோ ஒரு வரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்கன்னு, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்டு ஜெபிக்கணும். உடனே இங்கேயும் வெளிப்படுத்துவாரு. நீங்க வீட்டுகளுக்கு போன பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துவார். சப்போஸ் உங்களுக்கு குணமளிக்கிற வரம் இருக்கிறதா நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா, ஒருத்தர் சுகம் இல்லாம இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் போய் நீங்க ஜெபிச்சு பார்க்கணும். வார்த்தை வல்லமை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நீ வார்த்தையால பிறரை சுகமளிக்க முடியும். வார்த்தையின் வல்லமையான ஆண்டவரை நீங்க சொல்ல முடியும். அப்ப இதுதான் செயல்பாட்டுக்கான அழைப்பு. நீங்க ஆவியின் வல்லமையை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க, ஓடுகிற நீரோடை போல ஓட ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்கள் வீட்டு என்கிற ஒரு கட்டமைப்பை விட்டு நீங்க வெளியே ஓட ஆரம்பிக்கும் பொழுது நீ வற்றாத நீரூற்றை போல ஓட ஆரம்பிப்ப. அப்போ உன்னை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டத்திலிருந்து உன்னை சாராதவர்கள் என்கிற கூட்டத்திற்குள்ள நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல உன் வழியாய் மாட்சிமை பெறுகிறார். ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். அப்ப நம்ம என்ன செய்யணும், தேங்கி கிடக்கிற குட்டையா நிக்க கூடாது, ஓடணும். தேங்கி கிடக்கிற குட்டையிலிருந்து என்ன கிடைக்கும், கொசு கிடைக்கும், கொசு முட்டை கிடைக்கும், ஆம்லேட் போட முடியாது. கொசு முட்டை கிடைக்கும், வியாதி கிடைக்கும், டிங்கு கிடைக்கும், டங்கு கிடைக்கும், எல்லா அங்கும் கிடைக்கும். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கேருந்து வராது. ஓடுகிற தண்ணியில தான் ஆசீர்வாதம் இருக்கு. நீ ஓடுகிற பிள்ளையா மாறணுங்க. தேங்கி கிடக்கிற அந்த நிலையிலிருந்து நீங்க மாறணும். அது எங்க ஓட்ட ஆரம்பிக்கணும், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நேத்தே நான் சொன்னேன், குடும்பத்துல முதல்ல அதை ஆரம்பிக்கணும். குடும்பமா சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செய்யணும். மாசத்துல ஒரு நாள் ஒரு சின்ன காரியம், 1 மணி நேரம், 10ல் ஒரு பகுதி, 10ல் ஒரு பகுதினா நீங்க காசை மட்டுமே நினைச்சிட்டு இருக்க கூடாது, நேரத்திலையும் 10ல் ஒரு பகுதி. அதனாலதான் டெய்லி 1 மணி நேரமாவது வீட்டுல ஜெபம் செய்யுங்கன்னு சொல்றோம். ஜெபிக்கிற குடும்பம் ஜெயிக்காமல் போகவே போகாது, ஜெயிக்கிற குடும்பம் தோக்காது. பாருங்க, அப்போ அந்த 1 மணி நேரம் ஜெபம் வீட்டில், இப்படிப்பட்ட காரியங்கள் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதத்தின் தலங்களாக மாறி போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள குழப்பங்கள், ஆசீர்வாதம் இல்லாத நிலைகள் இருக்கிறத நீங்க உணர்ந்தீங்கண்டா போய் அவரை கூட்டிட்டு வந்து தாயத்தை வைக்கிறது இல்லை. நீங்க கரம் உயர்த்தி உன் குடும்பமா சேர்ந்து வீட்டு தலைவர் பேசுங்க, அப்பா நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை, பெரிய தடையை நான் பார்க்குறேன், இந்த ஃபாதர் இப்படி சொன்னாரு, அதனால நம்ம இதை செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க குடும்பமா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு முதல்ல ஒரு 15 நிமிஷத்துல ஆரம்பிங்க. பிள்ளைங்க வரமாட்டாங்க, முதல்ல ஒரு 15 நிமிஷம் ஜெபிங்க. அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அந்த உணர்வு, ஆவியின் ஜெப ஆவி ஊற்றப்பட்ட உடனே அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே பிரேயரை வழி நடத்த விடுங்க, பிள்ளைகளை வழி நடத்த சொல்லுங்க. ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லுங்க, தம்பி ஒரு பாட்டு பாடியான்னு சொல்லுங்க, அவன் பாடுவான், நீங்க ஜெபிங்க. அப்போ அந்த நேரம் கடந்து போகும். 15 நிமிடம், 20 நிமிடம், 30 நிமிடம் என்று அது 1 மணி நேரத்தை எட்டி பிடிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பாடுவோமா? எந்திரிச்சு நிப்போமா? எந்திரிச்சு நின்று இப்ப கூட வார்த்தையின் வல்லமை நமக்குள்ள போகணும்னா ஆண்டவர் அந்த ஆவியானவரை ஊற்றினா தான் ஜெப ஆவி உனக்குள்ள போகும். இதோ ஆண்டவருடைய வல்லமை, ஜெப ஆவி ஊற்றுமையா என்று பிரதர் பாடுகிற பொழுது இதோ நீங்களும் சேர்ந்து பாடுங்க. உங்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. நீங்க உங்க வீட்டில் இங்கே நிறைய பேர் தனியாக வந்திருப்பீங்க, அப்பா அம்மாவா வந்திருப்பீங்க, ஒரு தந்தை மட்டும் வந்திருப்பீங்க, தாய் மட்டும் வந்திருப்பீங்க, பிள்ளைகள்லாம் வெளியே இருப்பாங்க, அல்லது பிள்ளைகள் மட்டும் வந்திருப்பீங்க, அப்பா அம்மா வந்திருக்க மாட்டாங்க. இப்படி எந்த சூழல் இருந்தாலும் நீங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிங்க. கரங்களை கும்பிட்டு கொள்வோமா? கரங்களை கும்பிட்டு ஒரு விசை கண்களை மூடுவோம். ஒரு விசை கண்களை மூடி
ஆண்டவரே, ஜெப ஆவியை எங்கள் மீது பொழிவேன் என்று சொன்னீரே. ஆவியின் வாக்குறுதியை எங்களுக்கு கொடுத்தவரே, நிறைவை நோக்கி அவர் வழி நடத்துவார் என்று சொன்னவரே, இதோ எங்களையும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஜெப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றப்படுவதாக. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. கேளுங்க, எல்லாரும் கேளு. ஜெப ஆவி ஊற்றுமையா, தாகத்தோடு கேளு. ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நானே எடுக்கணும். ஆமென். எந்நேரமும் நானே எடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, எல்லாம் நாவை திறந்து ஜெபிப்போம். ஜெபிக்கணுமே. கேட்டு பெற்றுக்கொள். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஆலயத்துல நீங்கள் எங்க நின்று கொண்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். உருவானவருடைய பார்வையிலிருந்து நீ தப்பி போகலாம், ஆண்டவருடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருக்கு 10,000 மடங்கு சூரியனை விட ஒளிபடைத்த கண்களை அவர் கொண்டிருக்கிறார். இதோ அவர் உள்ளங்களை ஊடுருவி காண்கிறவர். எலும்பையும் மஞ்சையும் ஊடுருவக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தையை அவர் தனக்குள்ளே வைத்திருக்கிறார். இதோ அப்படிப்பட்ட வல்லவரை இதோ வாயார பாடி நீங்க கேட்கிற போது அவர் உங்களை வல்லமையால் நிரப்புறார். சுதிப்போம், ஜெபிப்போம். உபவாசித்த உடலை ஒருத்து, உபவாசித்த உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, கேளு தருவார். ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. சீடர்கள் ஜெபிக்க தெரியாது தவித்த பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்று தாரும் என்று சொன்ன பொழுது, கற்றுத்தந்த இயேசு ஆண்டவர் உனக்கும் கற்றுத்தருகிறார். மகனே, மகளே, இந்த இடத்திலே அவர் உனக்கு கற்றுத்தருவார். எப்படி தந்தையை நீ கூப்பிட வேண்டும், எப்படி அவரோடு கூட பேச வேண்டும், ஆவியை எப்படி உரிமையாக்கி கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் உனக்கு கற்றுத்தருகிற தெய்வீகமான பிரசன்னத்தில் நீங்க இருக்கிறீங்க. வாயை திறந்து பாடி ஸ்துதிங்க. அவர் உன்னை மேற்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த திரு ரத்தத்தினால், பரிசுத்த கிருபையினாலும் மூடி ஆசீர்வதிப்பீராக. முழங்கால்கள் முழங்கணுமே, முழங்கால்கள் முழங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. எல்லாரும் உற்சாகமாய் ஜெப ஆவி ஊற்றுமையா, ஆண்டவரே, பிள்ளைகள் மீது ஜெப ஆவியை ஊற்றும்படியாக
ஊற்றும்படியாய் செபிக்கிறேன். வல்லமையின் ஆவியின் பிள்ளைகள் மீது ஊற்றும்படியாய் செபிக்கிறேன். கிருபையின் ஆவி ஊற்றும்படியாய் செபிக்கிறேன். தீமையின் அந்தகார சக்திகள் விலகும்படியாய் செபிக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆவியை உங்கள் மீது பொழிவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் மீது ஆவியானவருடைய வல்லமை பொழியப்படட்டும். இதோ என் பிள்ளைகள் செபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. ஹல்லேலூயா. ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையான கரம் எங்களை மூடி இருப்பதற்காய் நன்றி. கரம் தட்டி எல்லாரும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்கிறவரை கைதட்டி நன்றி செலுத்து. வெட்கப்படாதீங்க. ஆண்டவர் வெட்கத்தின் மத்தியில் வேலை செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய கிருபை பாருங்க. இந்த செயல்கள் எல்லாம் நம்ம உடல் சார்ந்த செயல்கள் ஒன்று செய்கிறோம். கரங்களை தூக்க சொல்கிறோம், கரங்களை கும்பிட சொல்கிறோம், கண்ணை மூட சொல்கிறோம், கைத்தட்ட சொல்கிறோம். இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாமே ஆண்டவருக்கென்று செய்கிற போது அந்த மகிமை கடவுளுக்கு போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உற்று பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய எல்லா காரியங்களையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறாரு. அதனால இதனால இது என்ன இருக்குது, இந்த காரியத்தை செய்யறதுனால கை தூக்குனா கடவுள் வருவாரா, உட்கார்ந்தா வருவாரா, முழங்கால் போட்டா வருவாரா, இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆண்டவருக்காக அப்படின்னு செய்கிற பொழுது நம்ம தயங்காம செய்யணும். அந்த சகோதரி பாவப்பட்ட பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கை சிமிழ் எடுத்துட்டு வந்து ஆண்டவருடைய காலில் ஊற்றி ஆண்டவருடைய காலெல்லாம் கழுவி கண்ணீரால துடைக்கிறாள். பாருங்க, ஆண்டவர் இந்த செயலை அனுமதிக்கிறாரு. அப்போ அந்த செயலின் மத்தியில ஆண்டவர் பிரியமா இருந்தாரு. ஹல்லேலூயா. அதே போலதான் பாருங்க, பைபிள்ல நிறைய செயல்பாடுகள், நிறைய செயல்கள். ராயப்பர் பாருங்க, ராயப்பர் பத்தி சொல்லணும்னா நிறையா இருக்கு. இப்படி ஒன்று ஒன்றா சொன்னா நேரம் ஆயிடும். நீங்களே பைபிள்ல படிச்சு பாருங்க. இப்படி நிறைய காரியங்கள் ஆண்டவர் யாரெல்லாம் அவர் மீது இரக்கத்தோடு செயல்படுறாங்களோ அவங்கள உத்து பார்க்கிறாரு. கல்வாரி மலையில கூட நடந்தது ஒரு சம்பவம். பக்கத்துல இருக்கிற கல்வன் திருட்டு பையன், அவன் நிறைய கொலை திருட்டு பண்ணியிருக்கிறான், தவறான காரியங்கள். ஆனா அந்த நேரம் அவருக்காக என்ன பண்றான், மனசை இறங்கி பேசினான். ஏன்னா அந்த ஆண்டவர் துன்பத்துல இருக்கிற நேரம், அவர் துன்பத்தினுடைய உச்சியில் இருக்கிற நேரத்துல அவன் யாரா இருந்தாலும் அந்த மனிதர் மீது, அந்த மனுஷனா நிற்கிற இயேசுவின் மீது இரக்கம் கொண்டான். இவரை போய் இப்படி பேசுறியாடா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதாடா, நல்ல மனுஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்க ஏதோ இறையாட்சின்னு பேசுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, அது வரும்போது என்னையும் கூப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னாரு, நான் போய் எங்க அப்பாட்ட உன்னை சொல்லி உனக்காக நிறைய செய்கிறேன்ப்பா. அப்படியா சொன்னாரா? அப்பாட்ட கேட்குறேன்லாம் சொல்லலை, நான் தான் அப்பா, தந்தையும் என் திருவிழம் தான் என் தந்தையின் திருவிழம், அதனால நான் என்ன சொல்லணும் எங்க அப்பா கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவர் அப்பொழுதே சொன்னார், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். ஹல்லேலூயா. அவன் காட்டின ஒரு இரக்கம் பார்த்தீங்களா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ இரக்கத்தை காட்டு. வெறுமனை உள்ள வச்சுக்கிட்டு உள்ளக்க இருந்தா வேஸ்ட், வெளியில வரணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் நம்மளை எல்லாம் எதுக்கு படைச்சாரு, அந்த திட்டம் என்னங்கிறத உணர்ந்து கொள்ளணும் தேவ பிள்ளைகளே. இந்த திட்டத்தை உணர முடியாதபடிக்கு உன்னை தள்ளுறது தான் பாவம். ஆண்டவருடைய திட்டத்தை உணர முடியாதபடிக்கு நம்மளை தடுக்கிறது தான் பாவம். பாவம்னா என்னன்னு நீங்க இதுதான் பாவம் 1 2 3 இதுதான் பாவம் இல்லை. பாவத்தினுடைய வேர்கள் நிறைய இருக்கிறது. நிறைய பேர் பாவ சங்கீதனை முறை செய்கிற பொழுது என்ன பாவத்தை எப்படி செய்யறதுன்னு தெரியல நிறைய பேர். அப்போ என்ன செய்யறாங்க, வயசான தாத்தா பாட்டியா இருந்தா கூட, சாமி நான் பெரியவங்களுக்கு கீழ்ப்படியாம நடந்துக்கிட்டேன். உன்னை விட பெரியவங்க இன்னொருத்தவங்க வரணுமா? பொதுவா சொல்றோம், யாருடைய பாவத்தையும் சொல்லல, பொதுவா சொல்றோம். எப்போ அப்ப நம்ம யோசிக்கலன்றது அர்த்தம். வழக்கமா 2 பாவத்தை நான் சொல்லுவேன் போயிட்டு, அந்த இடத்துல நியாயம் பண்றதே கிடையாதுங்க. அங்க போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜஸ்டிஃபிகேஷனே இருக்கக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது பாவத்தை. என் வீட்டுக்காரு இப்படி எல்லாம் பண்ணாரு, அதனாலதான் நான் அவரை கட்டை எடுத்து நான் மண்டையில் அடிச்சுட்டேன். அப்போ நம்ம செஞ்ச செயல் தான் பாவம். நீ காரணம்லாம் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஊருக்கு பாவ சங்கீதனை கேட்க கூப்பிட்டாரு சாமியார். 5 மணிக்கே போயிட்டேன். 5 மணிலேருந்து உட்கார்ந்துருக்கேன். அனௌன்ஸ்மெண்ட் மேல அனௌன்ஸ்மெண்ட், இன்று பாவ சங்கீர்த்தன வழிபாடு நடக்க இருப்பதால் அனைவரும் வந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று செல்லுங்கள்னு உபதேசியார். நான் கூட நினைச்சேன்,
ஐயோ நம்ம ஒருத்தர் தான் கூப்பிட்டுருக்கிறாரு ஃபாதரு, வேறு யாருமே இல்லை. நம்ம எவ்வளோ பேருக்கு கன்ஃபெஷன் கேட்டு எப்போ பூசை முடிச்சு 5 மணி ஆச்சு. 5 மணிக்கு போனேன், 5:15, 5:30, 5:45, 6, 6:15. மனசு கேட்கல, என்ன இவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. சாமி அப்படின்னேன், இந்த போயிடலாம், இந்த போயிடலாம். 6:45 என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. போகலாமா அப்படின்னாரு. போகலாம், சீக்கிரம் விடுங்க சாமி, நான் ஊருக்கு வேற போகணும். அதுக்கு எல்லாம் கிராமம், அதனால் வண்டியில் தனியாக போகணும். அப்போ போய் நான் கூட ரொம்ப பேர் வந்திருப்பாங்க நினச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ளே உள்ளே போய் இப்படி எட்டி பார்த்தேன் பாருங்க, நெஞ்சு படார்னு வெடிச்சு போச்சு. தூணுக்கு ஒரு பாட்டி உட்காந்துருக்கு, ஒரு 7 பாட்டி தான் உட்காந்துருக்கு, ஒருத்தருமே காணோம். ஆட பாவிகளை அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஒருத்தர் வந்திருந்தா கூட 50 பேர் வந்திருப்பாங்க. சரி பரவாயில்ல, இந்த 10 பாட்டிக்கு தான் பாவ சங்கீதனமா அப்படின்னு நினச்சிட்டு, சாமி நான் பிதாசர் போடுறேன், சத்தத்தை கேட்டு வரவங்க வரட்டும்னு சொல்லி தந்தை மகன் ஆரம்பித்தோடனே ஒரு 10-20 பெண்கள் ஓடி வந்தாங்க. அந்த கோயில் ஒரு 25 பேரை நிரம்பி இருந்தது, அவ்வளவுதான். நிறைய பேர் இருக்கிற ஆலயம் அந்த கோயில், அவ்வளோதான். அப்போ நான் பாவ சங்கீதனத்துக்கு பிரசங்கம் முடிச்சுட்டு போய் உட்காந்து கேட்போம். 25 பேர் தானே, முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் உட்கார்றேன். அந்த 25ல் இந்த பெண்கள் யாருமே வரல. இந்த 7-8 பாட்டி தான் வந்து லைனில் நின்னாங்க. ஏன்னா மோட்சத்துக்கு போகணும்ல அவங்க, அந்த பயத்தினால வந்து லைனில் நின்றுவிட்டாங்க. அதில் லைனில் நின்னதில் 10 பாட்டியில் 9 பாட்டி ஒரே செய்தி தான், நான் ஒரு பாவமும் செய்யல சாமி, என்னை விட்டுருங்க சாமி. நான் என்னமோ உன்னை கட்டி இழுத்துட்டு வந்த மாதிரி, ஒரு பாவமும் செய்யாத, நீ ஏன் தப்பான இடத்துக்கு வந்த, நீ போக வேண்டிய இடம் வேற இடம், வேண்டிக்கிறேன் போயிட்டு வா, காட் பிளஸ் யூ. பாவம் செஞ்சவங்களுக்கு தான் ஊரில் இடம், பாவம் செய்யாதவங்களுக்குலாம் அங்கே தான் இடம். அதனால தயவுசெய்து பாவம் செய்யலைன்னு சொல்லிடாத, ஆண்டவர் உன்னைய தூக்கிடுவார் படக்குன்னு. அதனால பாருங்க, அந்த கடைசியாக ஒரே ஒரு பாட்டி வந்து, ஏதோ இந்த பாட்டியாவது ஏதாவது சொல்லுமான்னு பார்த்தேன். நான் ஏதாவது காதில் கேட்டிருப்பேன் சாமி, என்னை மன்னிச்சு விட்டுரு சாமி, அவ்வளோதான். ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார் அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட, ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறாருமா, அப்பமே தெரியுது இது எப்படின்னு. இது காதில் கேட்டு பாவம் பண்ணியிருக்குமான்னு எனக்கு ஒரு பாருங்க. இன்னைக்கு இந்த அபிஷேகமான காரியங்கள் எல்லாம் அர்த்தம் இழந்து போவதை போல தெரியுதுங்க. இன்னைக்கு பாவ சங்கீதனமெல்லாம் நம்ம பங்கு தளத்துலலாம் பங்கு சாமியாட்ட போய் பண்ணுறதில்ல. பாவ சங்கீதனத்துக்கு நம்ம ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த தவ காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. ஒரு இடத்துல பாவ சங்கீதனம் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். பார்த்தா பக்கத்தில் ஒரு தாத்தா சாமி, அவருக்கு 50 பேர் நிற்கிறாங்க, இங்கே 5-6 பேர் நிற்கிறாங்க. எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு. நான் கேட்டேன், என்ன மூஞ்சி சரியில்லையா, இல்லை ஆசீர்வாதம் அவங்க நிறைய பார்த்துட்டு போய் நிற்கிறாங்களான்னு அந்த சாக்ரிஸ்டியனை கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க இவ்வளவு கேவலமாக இருக்குது, அங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அவருக்கு அந்த காது கேட்காது ஃபாதர் அப்படின்னு. கேட்காத காதுக்குள்ளே எதையாவது துப்பிட்டு வந்துட்டாப்போ. ஒரு சில பேர் வந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே பாவியா இருக்கிறேன்னு மன்னி, ஆண்டவரே ஒண்ணுமே விளங்காது. அழுவுறவங்க கிட்ட போய் என்னத்தை கேட்கறது, அழுது இது வேணும்னே ஒரு யுக்தியா பயன்படுத்துறது. அழுவுறது தானா என்னைக்கோ ஒரு நாள் வரும் தான், ஆனா இது ஒரு ஒரு டெக்னிக்கா வச்சுக்கிறது. அவ்வளவுதான் சாமி, என்ன சொல்லிவிட்டேன்னு அவ்வளவுதான். நாங்கள் அந்த இடத்துல எந்த என்கொயரியும் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் ஜாமியாருங்க கேட்டால் சொல்லாதீங்க, எந்த ஊரில் இந்த பாவம் செஞ்சா, யாரோட போய் இந்த பாவம் செஞ்சா, அப்பெல்லாம் சாமி கேட்கக்கூடாது. கேட்டாக்க இதெல்லாம் சொல்ல முடியாது சாமின்னு சொல்லு. சாமியார் கேட்டார், வேறு வழி இல்லை. இல்லை இல்லை இல்லை, பாவத்தை குறித்து குருவானவர்கள் டீட்டெயில் கேட்கக்கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் பாவத்தை இப்படியும் மறைக்கக்கூடாது. அதனால குருவானவருக்கு விளங்கும்படியாக சொல்லணும். 1, 2, 3, 4 சாமி இந்த பாவம் செஞ்சு, இந்த பாவம் செஞ்சு, அந்த பாவம் செஞ்சு. ரத்தம் சிந்தக்கூடிய அனுபவத்தை நீங்கள் அங்கே கடந்து போறீங்க. இயேசு சுவாமி ரத்தம் சிந்தினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அருமையான அந்த வரிகள் வருகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பாருங்க, அருமையா வருது. ரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. அது இறைவசனம் 9 அதிகாரம் 9 22வது இறைவசனம். உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. பார்த்தீங்களா, எல்லாமே திருச்சட்டத்தின்படி இரத்தத்தினாலே தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்க நிறைய சபகாரங்க இப்ப நிறைய சொல்லி மக்களை குழப்பி போடுறாங்க.
நேராக சொல்லுப்பா. இது என்ன சாமியார் காதில் போய் சொல்கிறது? பாவ சங்கீதம் பாவத்தை அறிக்கை நேராக சொல்லு, கடவுள் சொல்லு. அவர் தானே உனக்காக மீட்டாரு. அவர் உயிரோடு இருக்கிறார்ல, உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கிறார்ல. அவர் கேட்குறாரு. கடவுள் உயிரோடு இருந்ததே, வாழும் தெய்வம். ஆனாலும் அவர் இறங்கி வந்து ஒரு நாளும் அப்படின்னு உனக்கு முன்னாடி நின்று வலப்பக்கம் போ இடப்பக்கம் போ அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னாரா? அதுக்கு தான் மோயிசனை விட்டார், கூட்டிகிட்டு போடா அப்படின்னாரு. பார்த்தீங்களா? அப்போ கடவுள் நேராக வந்து வேலை இல்லை, ஆண்டவர் யாரோ ஒருவர் வழியாகத்தான் வேலை செய்கிறாரு. அதுக்குத்தான் ஒரு குருத்துவ இனத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. லேவியர்கள் இந்த வேலையைத்தான் செய்யணும்னு ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. குருக்கள் தான் இந்த வேலையை நீதி தலைவர்கள் நீதி அளிக்கக்கூடிய காரியத்தை செய்யணும். அப்போ குருக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பல பணிகளில் ஒரு முக்கியமான பணி இந்த பாவ சங்கீர்த்தனம். ஒரு சாமியார்கிட்ட போய் நீங்கள் நைட்டு 12 மணிக்கு எழுப்பி சாமி நான் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும்னு சொன்னீங்கன்னா அந்த சாமியார் கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக 12 மணிக்கு வந்துடாதீங்க, கேட்டு திறக்க மாட்டாங்க. அப்போ அதனுடைய ஆழத்தை நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் அந்த பாவ சங்கீதத்தில் போய் முழங்கால் போட்டு உங்களுடைய தனிப்பட்ட அந்த காரியத்தை நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அதில் ஒன்றும் ஒழியாமல் சொல்லணும். அதை சாமியாருக்கு கேட்காதபடிக்கு சொல்கிறது இல்லை, கேட்க முடியும். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா தாழ்ச்சியினுடைய உயரத்தில் நினைக்கிற தாழ்ச்சி. இயேசு சுவாமி கல்வாரி மலையில் அந்த தாழ்ச்சியினுடைய உயரத்துக்கு போனார். அதே நிலைக்கு நீங்கள் போகிறீங்க. ரத்தம் சிந்துங்கன்னு கடவுள் சொல்கிறாருன்னா இந்த மாதிரி கையை கிழிச்சிக்கிட்டு 10 சொட்டு ரத்தத்தை டெய்லி விடுறதில்ல ஆண்டவர். அது கேட்கல, உன் ரத்தம் வேண்டாம், இந்த மாதிரியாக நீ ரத்தம் சிந்து. வெர்ச்சுவல் பிளட் ஷெட்டிங். இப்படித்தான் ஒருத்தரை மன்னிக்கிற போது நீ ரத்தம் சிந்துற. அவங்க உனக்கு தீமை செஞ்சிருக்கிறாங்க, பைபிள் அதான் சொல்லுது. நீ காணிக்கை கொண்டுட்டு வரியா, நில் அங்கேயே. உடனே வச்சுட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நில், காணிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நில்லு, யோசிச்சுப்பார். உன் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ, உனக்கு இல்லை, யாருக்கு? உன் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ உன் மீது வருத்தம் இருப்பதாக நீ உணர்ந்தால். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், நான் நல்லா தான் சாமி இருக்கேன், அவளுக்கு தான் அடைச்சி போயிருக்கு. சொல்றீங்களே, நம்ம நல்லவன் சொல்லிக்கிறோம்ல, நாம தான் போகணும் அங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்? லாஜிக் படி சரியா வரலையே. அவன்ல பாவம் பண்ணியிருக்கான், அவன்ல என்னோட சண்டை போட்டிருக்கான், அவன்ல வந்து மன்னிப்பு கேட்கணும். நீ ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு நீ ஆண்டவருக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டு ஓரமா நின்னப்போ அவர் நீ வருவேன்னு காத்திருக்கல, அவர் இறங்கி வந்தாரு. ஹல்லேலூயா. நீ இயேசுவா மாறணும்னா நீ வச்சுட்டு நீ போ, அப்பதான் நீ என்னுடைய பிள்ளை. அவன் முகமிழந்து பாவி தனியா கிடக்கிறான், அவனுக்கு வெளியில வர வெக்கம் நியாயப்படுத்துவாங்க, நான் அப்படி இப்படின்னு. ஆனா அவன் தான் பாவி தனியா கிடக்கிறான், நீ போ. அப்ப அந்த இடத்துல நீங்க ரத்தம் சிந்துறீங்க. அப்ப ரத்தம் சிந்தக்கூடிய அனுபவத்துக்குள்ள நீங்கள் கடந்து போகிற போது நீ இயேசுவின் அடையாளமாய் மாறுறீங்க. பிரைஸ் தி லார்ட். பாவ சங்கீதத்துல நீ முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தேன், என்னுடைய கணவனுக்கு எதிராய் நான் இச்சைக்குரிய பாவம் செய்தேன் சொல்லுகிற போது, என் மனைவிக்கு எதிராய் நான் வேறு ஒரு பெண்ணோடு பாவம் செய்தேன் என்று சொல்லுகிற இந்த செய்திகள் எல்லாம் சாதாரண செய்தி இல்லை. அது எவ்வளவு ஆழமான வேதனையை கொடுக்கிற, அதை இன்னொருத்தர் சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு வலியை கொடுக்கும் குருக்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எங்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, இதே பாவ நிலைக்கு உட்பட்ட நிலையில தான் குருவானவரும் இருக்கிறாரு. அதனால நீ எந்த பாவத்தையும் சொல்றதுக்கு வெட்கப்பட தேவையில்லை. அதை குருவானவரும் கடந்துதான் போய் கொண்டிருக்கிறாரு என்பதை நீ மனதிலே வைத்துக்கொள். எல்லா மனிதர்களும் கடந்து செல்லக்கூடிய அதே நிலையில தான் நீங்களும் இருக்கிறீங்க. அதனாலதான் சொல்றேன், எதையும் ஒன்று ஒழியாமல் ஆண்டவரிடத்தில் நீ சொல்லுகிற பொழுது அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் உன்னை விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாமியார்கிட்ட சொன்னாதான் விடுதலை அடையும் இல்லை. நீ எந்த சாமியார்கிட்ட போனாலும் நீ எந்த மனநிலையோடு, எந்த தாழ்ச்சியான உள்ளத்தோடு, எந்த ரத்தம் சிந்தக்கூடிய அந்த அனுபவத்தோடு அதை கடந்து போகிறாயோ அந்த அனுபவம் உன்னை விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, பாவம் என்கிற ஒன்று பெரிய காரியம். டைம் ஆயிடுச்சு, நம்ம திருப்பலிக்கு கடந்து செல்கிறோம். அதனால நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும். பாவம் என்கிற பெரிய சாபக்கேடான நிலை நம்மளை ஆண்டவரிடமிருந்து புறம்பே தள்ளுகிறது. ஆண்டவருடைய கிருபைகளை நாம் காண முடியாதபடி வைத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒரு பயங்கரமான செய்தியை சொல்லி இது நற்செய்தியாக சொல்லுகிறேன். ஏன்னா வரப்போகிற பயங்கரத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நற்செய்தி. தெரியாமல் போய் டபுக்குன்னு விழுந்துட்டீங்கன்னா, ரோட்டில் ஒரு சிவப்பு கொடி வச்சுருப்பாங்க, அது டேஞ்சரை குறிக்கக்கூடிய ஒரு கொடி. அது என்ன கொடி? அது நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய கொடி. இல்லைன்னா தெரியாமல் போய் நீ குழியில் விழுந்துருவேன். அது உனக்கு காப்பாற்றுற கொடி. அபாயகரமான அபாயம்னு போட்டிருப்பாங்க.
ஆனால் அந்த அபாயத்தை நீ உணர்ந்தீன்னா அது உனக்கு நற்செய்தி. அதே மாதிரி தான் விவிலியத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அபாயத்தின் செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாரநாதா அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவே வாரும், விரைந்து வாரும் அப்படின்னு 1 கொரிந்தியர் 16:22 இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்துல தான் இந்த பொது மொழிபெயர்ப்பில் இந்த மாரநாதாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேறு சில இடத்துல ஆண்டவரே வாரும், விரைந்து வாரும் என்றெல்லாம் வருது. மாரநாதாங்கிற வார்த்தை பைபிளில் 1 கொரிந்தியர் 16:22 வருது. வாசிங்க. ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக. பார்த்தீங்களா? மாரநாதா இந்த இடத்துல தான் இந்த சபிக்கப்படுகிற, ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படட்டுங்கிற ஒரு வேதனையான இடத்துல மாரநாதா, ஆண்டவரே வாரும். பழைய ஏற்பாட்டுக்குள்ள போய் இந்த வார்த்தையை தேடி பார்த்தேன், மாரநாதா கிடைக்கல. ஆனா ஆண்டவருடைய நாள்னு ஒரு நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவருடைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமா இருக்கும், வேதனையா இருக்கும். அந்த நாள் ரொம்ப பயங்கரமான நாளாக இருக்க போகிறது. பழைய ஏற்பாட்டில் நேற்று சொன்னமா, நான் முதல் நாளில் அது சொன்னமா, இந்த கருத்தை சொன்னேன் நான், இறைவசனத்தை சொல்லலே இல்லை. பாருங்க, எசையா 13:6 ஒரு சில வசனத்தை மட்டும் வாசிக்கிறோம். எசையா 13:6, எசையா 13:9, அழுது புலம்புங்கள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, எல்லா வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகிறது, ஆதலால் எல்லாம் உருகி நிற்கும், துன்ப துயரங்கள் அவர்களை கவ்விக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். சரி, போதும், மணி ஆயிடுச்சு. உபாதியா 1:15 வாசிங்க. உபாதியா 1:15. ஏனெனில் ஆண்டவரின் நாள் வேற்றினத்தார் எல்லார் மேலும் வரப்போகிறது, நீ செய்தது போலவே உனக்கு செய்யப்படும். ஆமோஸ் 5:20. ஆமோஸ் போதுமா, போதும், நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவரின் நாள் பயங்கரத்தின் நாளாக தான் மையம் கொண்டு நிற்கிது. ஆமோஸ் 5:20, ஆண்டவரின் நாள் ஒளியின் நாள் அன்று, அது இருள் கவிழ்ந்ததல்லவா, வெளிச்சமில்லாத காரிருள். பாருங்க, போதும் போதும். அந்த நாள் பத்தி பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஆண்டவரின் நாள் அப்படிங்கிறது எசையா 13:9 இருக்குது, யோவேல் 1:15 இருக்குது, யோவேல் 2:1-11-31 இருக்குது, ஆமோஸ் 5:20 இருக்குது, உபாதியா 1:15, செப்பானியா 1:7, செக்காரியா 14:1, மலாக்கி 4:5, திருத்தூதர் பணி 2:20. பாருங்க, இத்தனை இடத்துல நான் தேடி கண்டுபிடிச்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இது ஒரு பயங்கரத்தின் நாள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோமே, தைரியமா இப்போ கூப்பிடுறோம். இயேசுசாமி வந்த அந்த கிறிஸ்மஸ் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுறோம், முறுக்கு அதிர்ஷ்டம் புத்தாடையோட. ஆனால் இயேசு 2வது வருகை வரப்போகிற போது கேக்கு தின்ன நேரம் இருக்காது, கேட்காம போய் அவருக்கு முன்னாடி நிற்போம். அப்போ அந்த நாள் பயங்கரத்தின் நாளாக இருக்க போகுது. நம்ம நினைக்க முடியாத மகிழ்ச்சி நாள் இல்லை, அது பயங்கரத்தின் அது ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஏதோ இந்த வாழ்கிற இந்த காலத்துல யார் துன்ப துயரங்களை கடந்து ஆண்டவருக்காக, நன்மைக்காக, உண்மைக்காக தங்களையே வாழ்வுக்கு உட்படுத்தி வாழ்ந்து நீங்கள் துன்பத்தை துயரத்தை கடந்து போனாலும் ஆண்டவரோடு நான் வாழுவேன் என்ற உறுதியோடு வாழ்றீங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ஆண்டவரின் நாளில் ஆண்டவரை நேரா நின்று பார்க்க முடியும். மற்றவங்க அழிவின் நாளாக தான் பார்க்க போறாங்க. ஆகவே இந்த நற்செய்தியை, பாயகரமான ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியை மனசுல வைத்து கொள்ளுங்க. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு விலை உண்டு. எவ்ரி எஃபெக்ட், எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அட்ஸ் ஓன் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பதில் செயல் ஒன்று உண்டு. அதை ஆண்டவர் உனக்கு திருப்பி கைமாறாக கொடுக்க போகிறாரா அல்லது அதை வேதனையாக அவர் உனக்கு வைக்க போகிறாரா என்பதை நான் அவர் டிசைட் பண்ண போறதில்லை. உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய செயல் அதை டிசைட் பண்ண போகிற. ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.